இடத்துக்கு வந்து வச்சுக்குவேன். ஏற்கனவே 52 மனைவியை கட்டவன் நான் முதல்ல. 52? ஆமா. அப்ப சொல்றது ஏத்துக்கிறேன், உண்மையை சத்தியமா ஏத்துக்கிறேன். ஒத்த பொண்டாட்டி கேட்டீங்க மண்டையில உள்ள மசரப்பா அப்படின்னு பேர ரொம்ப பேர் சன்னியாசம் போறாங்க. சரி 52. சரி 52 கட்டினியில குடும்ப கட்டினியில பண்ண வச்சிருந்தீங்களா அந்த வாடகைக்கு? அதெல்லாம் இல்லையா நீ வேற. ஏன்னா உண்மையிலே சொல்றேன், பெண்களை கட்டி கொஞ்ச நாள்களிலேயே முருகனுக்கு அச்சரமா கொடுத்துட்டேன். ஏதாவது மொத்தமா கொடுத்து விட்டோம். விலையை பேசி கொடுத்து விடுறது எவ்வளவு மரியாதை சாமி. இன்னொரு விஷயம் தெரியுமா? 52 மனைவி 60 பிள்ளைகள். ஆமா, நீங்க தான் பெற்றிய. நானே தான் பெற்றேன். பெண்ணாக மாறி மாயை என்று தெரியணுங்கிறத சரஸ்வத குளத்துல மூழ்கி எழுதும் போது பெண்ணாக மாறி 3.25 நாளையில 3 முக்குனே 30 பிள்ளை, மறுபடியும் 3 முக்குனே 30 பிள்ளை, மொத்தம் 60 பிள்ளை. 60 பிள்ளை பெற்றியதா பிதிக்கெட்டில பிளக்கு பிளக்கு இல்லையா? தோற்றுவிக்கப்பட்டதானே. உங்களை மாதிரி பெற்று ஈண்டு 10 மாசமா இல்ல, நினைத்த மாதத்திலே தோற்றுவிக்கக்கூடிய தன்மை உள்ளது எங்களுக்கு. ஆமா, 60 நீங்க பெற்றிய. ஆமா, சரி சரி. 60 நானே தான் பெற்றேன். அப்போ இனிமே கல்யாணம் ஆசை வர உண்மையிலே சொல்றேன். அதுதான் அதெல்லாம் அந்த இதெல்லாம் முடிஞ்சு மாயெல்லாம் முடிஞ்சு நான் பிரம்மச்சாரி முடிச்சுன்னா எங்களுக்கே தெரியல. எனக்கு இதோட தெரியாம இருக்கேன். என்ன முடிஞ்ச பொண்டாட்டி கட்டிட்டு அவன் பரதேசிய தெருவுல தெரியுற அநியாயம் பாத்தீங்கன்னா பட்டாத பாடு வர்றானுங்க. ஏன்னா நானும் பிரதேசமா தான் தெரியும். கல்யாணம் உண்மையிலே நான் தெரியுது. என்ன கல்யாண காட்சி பண்ணி கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்தா பேச தெரியாதாம சுத்தமாக பேச தெரியாம நம்மளும் எது 2 கல்யாணம் பண்ணு ஒரு சின்ன கதை ஞாபகம் வந்துக்கிறது. கல்யாணம் பண்ண புதுசுல கொண்டாடி கூட்டிக்கிட்டு வெளியில போவானா, போய் நடந்து போகையில என்ன பண்ணணும், ஒரு கல்லு கடந்து தட்டிருமா. அப்ப கல்லு கடந்து தட்டினா ஐயோ சனியம் முடிச்ச கல்லு என் பொண்டாட்டி காலில் தட்டிருச்சேன்னு. சனியம் முடிச்ச பொண்டாட்டி காலில் தட்டிருச்சா அப்படின்னா அதே 1 வருட காலம் கழிந்த உடனே ஒரு பிள்ளைய பெற்று 1 வருட காலம் கழிந்த உடனேயே இந்த வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு பாருங்க. அப்ப என்னன்னா அதே பொண்டாட்டியை கூட்டிட்டு அதே வழியில போனா அதே காலையில தட்டுதான். தட்டினவன ஐயோ கல்லு தட்டிச்சேன்னு பொண்டாட்டி சொல்றா, யாரு சனியை முடிச்சவள கல்லு கணக்கு பார்த்து வர மாட்டேன். முதல்ல கல்லுல இருந்து இப்ப பொண்டாட்டி மேல ஏறி. முதல் கல்யாணம் புது பொண்டாட்டி அப்படி போட்டுக்கிட்டே போயில சின்ன கல்லு லேசா காலில் வெட்டுறேன். அப்படி பட்ட உடனே ஐயோம்பா ஆத்தாடிய பொண்டாட்டி இதுல கல்லு வெட்டுருச்சு, காலில் கல்லு வெட்டுருச்சு, சனியை முடிச்சாடல அப்படின்னு ஏற்றி விட்டுட்டு கல்ல சனியை முடிச்சது திட்டுவேன். கரெக்டா ஒரு 2 வருஷம் போன உடனே ஒரு குழந்தைய பெற்றதுக்கு அப்புறம் சனியை முடிச்சவள முன்னாடி போய் பின்னாடி பாருன்னு சொல்லி அவன் வருவா. எங்க கால்ல கல்லு பட்டுச்சு, சனியை முடிச்சல பார்த்து வர மாட்டேன். கல்லு கணக்குல அந்த கதையா மொத்த பொண்டாட்டி எடுத்து ரொம்ப பேர் சமாளிக்க முடியல. காதல் குடும்பம் 2 வார்த்தை பேச மாட்டாளா. முருகனுக்கு அச்சரம் உடனே 60 பிள்ளைகள் தாலி கட்டும் போது ஐயா சிம்பாலே காய்ச்சல் என்ன நல்ல நேரம் முடிய போகுது அவன் தலையெடுத்து அவன் நல்ல நேரம் முடிய போகுது. அப்பதான் ஐயா அப்பாவை சுதாரிக்காங்க, அப்பதான் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா தாலி கட்டினாங்க. சிரிப்பா அப்புறம் கல்யாணம் பண்ணி 1 வருஷம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்க, முதல் சொல்லுவாங்க 2 வார்த்தை பேசிடு அப்படின்னு சொல்லுவேன். சொல்லுவேன் இந்த தர்த்தனை பிடிச்ச எப்பத்தாயா வாய மூடுவான் மூட மாட்டேங்க. அப்படியெல்லாம் இருக்கட்டும். இருந்தாலும் 60 பிள்ளைகள் 60 பிள்ளை எங்க இருக்குன்னா இப்ப சுவாமி மலையில படிக்கட்டா இருக்கு. என்ன ஒரு 30 படிக்கட்டு இங்கிட்டு 30 படிக்கட்டு அங்கிட்டு இருக்கு. அதுதான் தமிழ் வருடங்களாக தோத்து கொடுத்துருக்கேன் என் பிள்ளைகளை. எங்க அப்பா பேரு பிரம்மா, என்னுடைய தந்தையின் பேரு நம்பி. சரி, நம்பி மயனோனி. நம்பி மயனோனி இல்ல, நம்பி மயனோனி. ஆச்சரியமா கேட்கிறேன். நங்கை மோகினி. நங்கை மோகினி. மோகினியா? சரி சரி. நங்கை மோகினி அம்மா. என் கூட பார்த்தா 7 பேரு. உங்க பேரு வீரத்தேவன். வீரத்தேவன். நான் தான் நடுவுல வந்தேன். நீங்க நடுவுல பிறந்தவங்க. பாக்கி 6 பேர் என்ன பண்றாங்க? எல்லாமே இந்த வேலி அடைச்சு சுத்தி வர்றாங்க. ஒரு வேல உள்ள வர மாட்டேங்கிறாங்க. சரி, எப்படா என்னடா கட்டிங் கிடைக்கும்னு அலையறாங்க. ஊருக்குள்ள உட்கார்ந்து சோமாவான முடிச்சுறாங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஆளாள சோறு சத்தம் கடிச்சே வளர்க்க மாறாம நான் கண்டெடுக்கப்பட்ட குழந்தை ஒன்று வளர்த்து கொண்டிருக்கோம். ஏன்னா அது யாரு கண்டெடுக்கப்பட்ட குழந்தை? எங்க அப்பா எல்லாரும் ஓட்டைக்கு போனான். ஓட்டைக்கா வேட்டைக்கா? வேட்டைக்கு. சரி, போகும்போது பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள வந்து குகா குகான்னு ஒரு சத்தம். குகா குகா என்று அந்த முருகனை வேண்டிக் கொண்டே ஒரு குழந்தை சத்தம். என்ன புதுவே குழந்தைக்கு வந்து குவா குவான்னு அர்த்தம். ஆமா, இந்த குழந்தை மட்டும் குகா குகான்னு கத்துச்சு. வித்தியாசம் விசித்திரமா குகா குகான்னு. சரி, குகான்ற வார்த்தை தெளிவுபடுத்தணும்னா காகு காகுன்னு காகுன்னு வத்தக்கூடிய பறவை மயில். அப்பேற்பட்ட மயிலுக்கு ஏதோ ஒரு உறவு இருக்கிறதுனால இந்த பெண்மணி ஆகப்பட்டவர் குவா குவான்னு கத்தவனே எங்க அப்பாவும் பொன்பிள்ளை இல்லைன்ட்டு ஏக்கமா இருந்தார். போய் தூக்கி வந்து வளர்த்து
எங்களுக்குன்னு ஒரு குலா வளர்த்துருக்கு. ஆண்கள் உழுது பயிர் வந்து பருவமடைந்த பெண்கள் திணை வளர்த்த காப்பது என் குல பண்பு. சரி. அது மாறாம என் தங்கைக்கு பரண வைத்து பரண்மையில இருந்து வரக்கூடிய பறவைகளை ஆளுநர் கையில் கவன் கொண்டு ஆளுநர் சோழன் சத்தம் கேட்டதா? என் பேர் நாரதர், அப்பா பேர் பிரம்மா, பிரம்மா பேர் கலைவாணி. வேற என்ன எனக்கு தெரிஞ்சுக்கிறேன்? உங்களை பத்தி நான் வந்தோன்னு புரிஞ்சுக்கிட்டேன். உங்க சொந்த நான் சும்மா தேவையெல்லாம் போட்டு உங்க இடம் இருந்துட்டு போது. இன்னொரு விஷயம் யாருக்கும் சொல்லிவிடாது. ஏன்னா காவலுக்கா நிக்கல. சரி. அந்த என் தங்கச்சி தனியா நிக்கல. ஆமா. கூட ஒரு பிள்ளை கொழுக்கு மொழுக்குன்னு நடக்கு. சரி. அந்த பிள்ளை எப்படியாவது சரி பண்ணி நோக்கம் எனக்கு. சரி, நோக்கத்துல தெரியுங்க. அது அணைய மாட்டேங்குது. சரி, நீங்க அந்த பிள்ளைய அழைச்சிட்டு வாங்க. சாமியார்கள் நிறைய பண்ணுவீங்க. ஆசீர்வாதம் தானே. நீங்க ஏதாவது செய்வன வச்சு விட்டீங்க. செய்வன வைக்கிறேன். காலையில உங்களுக்கு மன்னார்ல ஒரு கட்டிங்க வாங்கிட்டாரு. வீடாங்கத்தை வாங்கித்தாரு. இப்ப பிளாட்ல நிறைய நான் என்ன சொல்றேன், கட்டிங் பார்த்தா கோட் வாங்கித்தாரேன். அதுக்கு பத்தாதான் அந்த பழக்க சாராயம் வாங்கித்தாரேன். 10 லட்ச ரூபா எதுக்கு? கள்ள குடிச்சு செத்த மாதிரி எனக்கு நெட்ல ஆர்டர் பண்ணணும் வந்துருங்க. அதே மாதிரி ஆர்டர் போட்டு உங்களுக்கு 10 பட்ட சாராயம் குடிச்சு எத்தனை பேரை தெரிஞ்சு கொண்டுருங்க. 10 லட்சம் ஏற்பாடு பண்ணி நீங்க அனுபவிக்கிற அது சரி. அப்படியா? ஆக ஏற்பாடு பண்ணி கொடுங்க அந்த பிள்ளைய. புண்ணியமா சரி. அந்த பிள்ளைய தெரியல, அதை அழைத்து வா. அழைச்சிடவா? ஆமா.